அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜூனியர் ஸ்டென் மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது அதிக வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட்லேருந்து குறைவான வேக்கன்சி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம ஜூனியர் ஸ்டெண்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா அதிக வேக்கன்சிலேருந்து கம்மியான வேக்கன்சி இருக்க வரைக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு சில இன்ஃபர்மேஷனும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜூனியர் ஸ்டெண்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் போட்டதுனால அந்த வீடியோ தேவைப்படுறவங்க நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3ன்னு கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர் அவங்களோட சீரியல் நம்பர் வேறையாக இருக்கும், நம்மளோட சீரியல் நம்பர் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் ஜூனியர் ஸ்டெண்ட் விஏஓலேருந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அந்த டேட்டாஸை எடுத்துகிட்டு இங்கே எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேகன்சியை மாற்றிருக்கோமா? மாற்றலை. போஸ்ட் நேம் மாற்றிருக்கோமா? ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3ன்னு அங்கே இருக்கும், இங்கே நம்ம ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். சீரியல் நம்பர் மாற்றிருக்கோமா? நம்ம ஆர்டர் பண்ணி அதிக வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் கம்மியான வேகன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் வைஸ் வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே சீரியல் நம்பர் மாறி இருக்கும். இது டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் மாறி இருக்காது. ஓகேங்களா? மாறி இருக்காது, அதே தான் இருக்க போகுது. இது நான் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக ஸ்டேட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிவிஷன் வைஸாக நான் பிரித்து கொடுத்துருப்பேன். வேகன்சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அதே வேகன்சி. இதில் என்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இவ்வளோ வேகன்சி 5, 3, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம மொத்தமாக எவ்வளோ வேகன்சி அந்த டிபார்ட்மெண்ட்லன்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது இதை நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்து நம்ம இங்கே ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டெஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் குரூப் நான் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பிடிஎஃப்லாம் அதில் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக நான் சொல்லுவோம் கோர்ட்டில் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம். கோர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 5 வேகன்சி, 10 வேகன்சி, 20 வேகன்சி, 4 வேகன்சி, 3 வேகன்சி, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து அந்த வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மொத்தமாக எல்லாம் சேர்த்து சொல்கிறேன், எல்லாம் சேர்த்து 132 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்திங்கன்னா ஸ்டெனோவுக்கு கிட்டத்தட்ட 420 வேகன்சி கிட்ட வருது. அதில் இந்த 420ல் கோர்ட்டு மட்டுமே 132, சபார்டினேட் கோர்ட் சென்னையில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் சில வேக்கன்சி வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி. ஸோ இதெல்லாமே தவிர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 420ல் 200 போஸ்டிங் அந்த மாதிரி போயிடும். பாதிக்கு பாதி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கோர்ட் வேக்கன்சி, ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, சென்னையில் மட்டும் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, டைரக்டரேட்னா என்ன, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ். ஸோ இந்த மாதிரிலாம் 420ல் ஒரு 210 போயிடும். புரியுதுங்களா? 210 + 210 பாதிக்கு பாதி போயிடும்ன்ற மாதிரி சொல்ல வரேன். ஸோ ரேங்க் ரொம்ப முன்னாடி இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரேங்க்லாம் மிடில் லெவலில் இருந்துச்சுனாவே கடைசிக்கு தான் வருவோம் நம்ம. புரியுதுங்களா? ஒரு மிடில் லெவல் ரேங்க்னாவே நீங்கள் எப்படி வரும், கோர்ட்டு, சென்னை மட்டுமே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, டைரக்டரேட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ரொம்ப ரேங்க் ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் வேகன்சி கம்மி தான். ரொம்ப முன்னாடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப முன்னாடி இருந்தால் கூட ஒரு நீங்கள் ஓவரால் ரேங்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 இருந்தால் கூட உங்களுக்கு மிடில் லெவலில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? மீடியம் லெவல் டிபார்ட்மெண்ட்டு, மிடில் லெவல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கொஞ்சம் வெளியில் போயிட்டிங்கனாவே என்னாகும், உங்களுக்கு அந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, கோர்ட்டில் அதிக வேகன்சி இருக்குது, ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது, சென்னை மட்டுமே உள்ள டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 55 டிபார்ட்மெண்ட் கிட்ட ஸ்டெனோவுக்கு இருக்குது. இந்த 55ல் என்ன ஏதுன்னே தெரியாத டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரேங்க் ரொம்ப முன்னாடி இருக்கணுன்ற மாதிரி சொல்ல வரேன்.
சார் என்ன சார் ரேங்க்கை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, அதுவும் அக்செப்டபிள் தான். ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தியானதுனால நமக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ ஒரு ஜாப் கிடைச்சா போதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காம்படிஷன் பற்றி பேசும்போது ஜூனியர் ஸ்டண்டை விட டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் லோ காம்படிஷன் தான். டைப்பிஸ்ட்டை விட ஸ்டெனோவுக்கு கொஞ்சம் லோ காம்படிஷன் தான். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா, இப்போ நார்மலாக வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ ஜூனியர் ஸ்டண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 152 கொஸ்டின் கட் ஆஃப்னு வச்சுக்கோங்க. டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 148 கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின் கம்மியாகிடுச்சா. இதுவே ஸ்டெனோக்கு ஒரு 138லேருந்து 140 கொஸ்டின் வரைக்கும் கட் ஆஃப் இந்த டைம் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஜூனியர்ஸ்லேருந்து டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 4 கொஸ்டின், டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் டிஃபர் ஆகுது. 8லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 8 கொஸ்டினோட வேல்யூ என்னான்னு நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் வேலை இழக்கிறவங்களுக்கு இந்த 8 கொஸ்டின் 10 கொஸ்டினோட இந்த 8 to 10 கொஸ்டினோட வேல்யூ கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படின்றப்ப ஓவராலாக பார்க்கும்போது ஜூனியர்ஸ்லேருந்து ஸ்டெனோவுக்கு கட் ஆஃப்ன்றது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துருவோம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 132 வேக்கன்சி. ஆர்டி அல்லது பிடின்னு சொல்லுவோம், ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ், ஆர்டின்னு சொல்லுவாங்க, பிடின்னு சொல்லுவாங்க, 21 வேக்கன்சி. ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன், இதை ஷார்ட்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதில் 5 வேக்கன்சி. இது 3மே டிஸ்ட்ரிக்ட் வேக்கன்சி, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உள்ள வேக்கன்சி மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சில வேக்கன்சி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து டிவிஷன் வைஸ் வேக்கன்சி மொத்தம் 8 தான் இருக்குது. டிவிஷன் வைஸ் வேக்கன்சி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 டிவிஷன் இருக்கும். ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு 4லேருந்து 8 டிஸ்ட்ரிக் வர இருக்கும். ஓகேங்களா, அதுதான் டிவிஷன் வைஸ். டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது, அதுவும் டைரக்டரேட்டுனா என்ன, அந்த டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ். மோஸ்ட்லி ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும், சென்னையில் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டேட் வைஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்கும். டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கும் மொத்த ஹெட் ஆஃபீஸும் சென்னையில் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்டு மிட்டிகேஷன். இது வந்து கமிஷனரேட்டுனாலும் டைரக்டரேட்டுனாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் தான். அதில் ஒரு 2 வேக்கன்சி இதெல்லாம் சென்னையில் இருக்கும். அடுத்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட், சென்னை சுற்றி உள்ள சின்ன சின்ன கோர்ட்ஸ், அது வந்து ஒரு 18 வேக்கன்சி. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் 24 வேக்கன்சி. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 17 வேக்கன்சி. அக்ரிகல்ச்சர் 16 வேக்கன்சி. கோஆப்ரேஷன் 15 வேக்கன்சி. போலீஸ் 15 வேக்கன்சி. ஸ்கூல் எஜுகேஷன் 12 வேக்கன்சி. சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 10 வேக்கன்சி. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 9 வேக்கன்சி. கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ், ஸோ இதுவும் கமிஷனரேட் அந்த கமர்ஷியல் டாக்ஸஸோட ஹெட் ஆஃபீஸ் தான். 8 வேக்கன்சி. இங்கே ஸ்டேட்டுன்னு மாற்றி கொடுத்துருக்கேன். இது வந்து டைரக்டரேட்டுன்னு மாற்றிக்கலாம், அல்லது வந்து வெயிட் பண்ணுங்கள், அதாவது கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் வைஸ் வேக்கன்சி ஒரு 8 வேக்கன்சி. ஓகேங்களா, டிவிஷன் வைஸ் வேக்கன்சி ஒரு 8 வேக்கன்சி. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதுதான் திருப்பி ரிவிஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 8 வேக்கன்சி. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் 7 வேக்கன்சி. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் விங் 6 வேக்கன்சி. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின் 5 வேக்கன்சி. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 5 வேக்கன்சி. ஸ்டேட்னா என்ன, ஸ்டேட் வைஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கே வேணாலும் வந்து வேக்கன்சி இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 4 வேக்கன்சி. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் கிரேடு 3, இது வந்து ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கீழே வருது. தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு 4 வேக்கன்சி. அடுத்து வந்து பர்சனல் அசிஸ்டண்ட் பிஏன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் 4 வேக்கன்சி. அடுத்து ஸ்டெனோடைபிஸ்ட் டிஎன் அர்பன் ஹேபிட்டாட்
டெவலப்மெண்ட் போர்டு 4 வேகன்சி, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 3 வேகன்சி, சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 3 வேகன்சி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒரு 2 வேகன்சி, அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 2 வேகன்சி, அடுத்து ஹேண்ட்லூம்ஸ் 2 வேகன்சி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 2 வேகன்சி, லேபர் 2 வேகன்சி, ரிஜிஸ்ட்ரேஷன் 2 வேகன்சி, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் 2 வேகன்சி, சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் 2 வேகன்சி, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் 2 வேகன்சி, அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டாக்ஸ் 2 வேகன்சி, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 2 வேகன்சி, டிஎன் இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ் 2 வேகன்சி. இதுக்கப்புறம் வர டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு வேகன்சி தான். ஸோ என்னன்றதை பார்ப்போம். ஆதி திராவிடர் வெல்ஃபேர், அட்வொகேட் ஜென்ரல், காலேஜ் எஜுகேஷன், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட் ப்ளீடர், ஹச்ஆர் அண்ட் சிஇ, அதுக்கப்புறம் வந்து ப்ரிசன் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், டிஎன் சேல்ஸ் டேக்ஸ் அப்பலேட் ட்ரிபியூனல், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், டிஎன் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு மெரிடைம் போர்டு. ஸோ மொத்தம் 55 வகையான டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டெனோவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. சில பேர் டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம். ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ நம்ம இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்து வந்து எந்த ரேங்க்குள்ளே இருந்தால், ஓகேங்களா, எந்த ரேங்க்குள்ளே இருந்தால் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வாய்ப்பு இருக்குது, ஸோ அப்படின்ற டீட்டெயில் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக, டைப்பிஸ்ட்க்கு தனியாக, ஸ்டெனோக்கு தனியாக நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா அடுத்து வந்து இப்போ எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ப்ராசஸில் இருப்பீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து கவுன்சிலிங் நோக்கி தான் நம்ம நகர்ற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங்க்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும், இதை பற்றிலாம் கைடன்ஸ் வந்து நம்ம உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம சேனல் மூலயமா. ஓகேங்களா? தேங்க்யூ.